இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சிக்கான 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி 15ஆம் தேதி 16ஆம் தேதி இந்த 3 நாட்களில் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதிலையும் ஏப்ரல் 14ஆம் தேதி ரிசல்ட் வருவதற்கு அதிகமாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது ரிசல்ட் வந்த பிறகு எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியும், அதே சமயத்தில் நீங்கள் டிஜிலாக்கர் வெப்சைட்டில் ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் எப்படி ரிசல்ட் வந்த பிறகு செக் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு சிபிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு cbsc.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓன் பண்ண பிறகு ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ரிசல்ட்டுக்கான பேஜ் கிளிக் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸில் சிபிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் ஷோ ஆகும். லேட்டஸ்ட் நியூஸில் வந்து ரிசல்ட்டும் ஷோ ஆகும். இல்லை 2026 ரிசல்ட் சொல்லிட்டு 10th ரிசல்ட் வந்த பிறகு செக் 10th ரிசல்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா லேட்டஸ்ட் நியூஸில் வந்து சிபிஎஸ்சி 10th ரிசல்ட் பப்ளிஷ்னு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ரிசல்ட் வந்த பிறகு தான் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஓல்டு ரிசல்ட்கான பேஜ். அதில் போய்ட்டு உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்கூல் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் அட்மிட் கார்டில் இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய அட்மிட் கார்டு ஐடி, டேட் ஆஃப் பர்த் வந்து டேட், மந்த், இயர் இதெல்லாம் இருக்க மாதிரி என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி பின்னு சொல்லிட்டு பின் நம்பர் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணி கேப்ச்சா இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ரிசல்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ரோல் நம்பர், கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஸ்கூல் நேம், சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் நேம், டோட்டல் மார்க் எவ்வளோ, கிரேட் என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை செக் பண்ணி நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிஜிலாக்கர் வெப்சைட்டில் நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணலாம். அதற்கு உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணணும். இது சம்மந்தமாக உங்களோட ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்த்துட்டு அக்கௌண்ட் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் உங்கள் ட்விட்டர் பேஜில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். டோன்ட் வெயிட் டில் ரிசல்ட் டே, செட்டப் யுவர் டிஜிலாக்கர் அக்கௌண்ட் நவ் ஒன் ஸ்டே ரெடின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி சர்வீசஸ் digillocker.gov.in ஆக்டிவேட் சிபிஎஸ்சின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அது இருக்கிற நோட் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் வித்தவுட் அன் ஆப் ரெடி நீட் டு கிரியேட் தர் அக்கௌண்ட், ஸ்டூடெண்ட் வித் அன் ஆப் ரெடி லிங்க் டு சிபிஎஸ்சி வில் ரிசீவ் தர் மார்க் ஷீட் இன் டிஜிலாக்கர் இஷ்யூ டாக்குமெண்ட் செக்ஷன் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் ஆர் பப்ளிஷ் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு கெட் யுவர் ரிசல்ட் இன்ஸ்டன்ட்லி, நோ ட்ரெஸ், நோ கியூன்னு மென்ஷன் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணிருக்காங்க. அதில் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சி கிளாஸ் 10th ரிசல்ட் 2026 கம்மிங் சூன் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் வித்தவுட் ஆப் ரெடினா வந்து இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்சி services.digillocker.gov.in வெப்சைட்டில் போய்ட்டு கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ், ஆக்சஸ் கோடெலாம் என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் ஓடிபி வெரிஃபை பண்ணி உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் ரிசல்ட் வந்தவோட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் ரீடைரக்ட் ஆகிட்டு போகும். இதில் பார்த்தீங்கன்னா 10th 2026 சிபிஎஸ்சியோட மென்ஷன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1 கன்ஃபார்ம் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணிவிட்டு என்டர் 6 digit ஆக்சஸ் கோட், வெரிஃபை மொபைல் நம்பர் அண்ட் வேலிடேட் ஓடிபி, டிஜிலாக்கர் அக்கௌண்ட் வில் பி வெரிஃபைட் அண்ட் கிரியேட்டட், ஸ்டூடெண்ட் கேன் ஆக்சஸ் தர் மார்க் ஷீட் அட்ரஸில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதில் கெட் ஸ்டார்டட் வித் அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கூல் கோட், ரோல் நம்பர், 6 digit ஆக்சஸ் கோடை என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சிங்கன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் போய்ட்டு உடனடியாக ரிசல்ட் உங்களோட மார்க் ஷீட் ரெடிமேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது அஃபிஷியல் வெப்சைட்டில் எப்படி ரிசல்ட் பார்ப்பதுன்னு பார்க்கலாம். ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் சிபிஎஸ்சிக்கான அஃபிஷியல் வெப்சைட்லேயே போனீங்கன்னா ரிசல்ட் செக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்த பிறகு தான் வந்து உங்களுடைய எக்ஸாமுக்கான ரோல் நம்பர் என்டர் பண்ணணும், ஸ்கூல் நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களோட அட்மிட் கார்ட்லேயே வந்து அட்மிட் கார்டு ஐடி இருக்கும், அதை என்டர் பண்ணணும். அடுத்ததாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து டேட், மந்த், இயர் இருக்க மாதிரி ஃபார்மெட்டில் என்டர் பண்ணணும். அதை என்டர் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி பின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா
ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ரிசல்ட் வந்த பிறகு சிபிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு லேட்டஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் சிபிஎஸ்சி 10th 12th ரிசல்ட் குறித்து இல்லைனா முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்லோ பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வரைச்சு கமெண்ட் பண்ணுங்கள்.